Welcome students, 11th Computer Applications and Science Presentation Basics. So 8th chapter Presentation Basics அப்படின chapterல நிறைய ஸ்லைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதாவது புதுசாக ஸ்லைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸ்லைடை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா அதில் ஆட் டெக்ஸ்ட் டைட்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். கிளிக் த ஆட் டைட்டில் டெக்ஸ்ட் டைட்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று அது கீழே பார்த்தோன்னா கிளிக் டெக்ஸ்ட் ரைட் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைட்டில்ன்றதில் நம்ம ஏதாவது ஒரு டைட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். அதுக்கு கீழே பார்த்தோன்னா நம்ம என்ன டெக்ஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோமோ, நோட்ஸாக இருந்தாலும் சரி, பிக்சராக இருந்தாலும் சரி, என்ன ரைட் பண்ண போகிறோமோ அது கீழே பாட்டமில் பண்ணிருப்போம். அது ஸ்லைட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையோ இல்லை ஸ்லைடுலையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்கு, ஒரு விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோவில் போட பாருங்கள். இந்த விண்டோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இது ரெண்டாக பிரித்து, அதாவது சென்டரில் ஒரு கோடு வந்து உனக்கு ஆட் டெக்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு இருக்கும். ஆட் டெக்ஸ்ட் டைட்டில் இருக்கும். ஓகேவா? இங்கே கிளிக் ரைட் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆட் டைட்டில் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் இருக்குன்னா ஈஸியாக எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு ஸ்லைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இருக்காது. அந்த ஸ்லைடு வந்து எம்டி ஸ்லைடாக இருக்கும், எதுவுமே என்ன இருக்காது, கண்டென்ட் இருக்காது. இந்த மாதிரி பாக்ஸ் பிரிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான ஸ்லைடுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆர் ஓப்பன் ஹவுஸ் இம்ப்ரெஸில். அதில் மாஸ்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசிட்டிங் கார்டோ ரெடி பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம இன்விடேஷன் அடிக்க போகிறோம். இன்விடேஷன் அடிக்கும் பொழுது அதுக்குரிய ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடல் பத்திரிகை இல்லை விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறேன், எஸ்ஆர்எம் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம விசிட்டிங் கார்டை நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணும் பொழுது இல்லை வேறு ஏதாவது இன்விடேஷன் அடிக்கும் பொழுது அதனுடைய ஃபார்மேட் பார்த்தோன்னா முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியது. அந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரீடிஃபைன் பண்ணுறோம், மறுபடியும் அதை ரீடிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதே இருக்கிற ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான். அந்த மாதிரி பேசிக்ஸ், அதாவது ப்ரெசன்டேஷன் பேசிக்ஸில் மாஸ்டர் ஸ்லைடுன்னு ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அந்த மாஸ்டர் ஸ்லைடுடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதாவது அதர் ஸ்லைடை கம்பேர் பண்ணும்போது ஒரு தொடக்க புள்ளிகளாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸாகவே இருக்கக்கூடியது பார்த்தோன்னா இந்த ஸ்லைட் மாஸ்டர். சார் இதுக்கு ஸ்லைட் மாஸ்டர்னு சொல்லி அழைக்கலாம், தென் மாஸ்டர் ஸ்லைடுன்னு சொல்லி அழைக்கலாம், மாஸ்டர் பேஜ்னு சொல்லி அழைக்கலாம். இது மூன்றுத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன உனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்காங்க, பரிந்துரை பண்ணிருக்காங்க. ஸோ மாஸ்டர் ஸ்லைடுன்னு சொல்லலாம், மாஸ்டர் பேஜ்னாலும் மாஸ்டர் ஸ்லைடுனாலும் ஸ்லைட் மாஸ்டர்னாலும் போத் சேம். ஓகே சார், எக்ஸ்பிளைன் மாஸ்டர் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஐயோ மாஸ்டர் ஸ்லைடு வேறு மாஸ்டர் பேஜ் வேறு, அப்போ சார் அப்படி தானே சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. மாஸ்டர் பேஜ்னாலும் மாஸ்டர் ஸ்லைடுனாலும் மாஸ்டர் ஸ்லைடு மாஸ்டர்னாலும் போத் சேம் தான். ஆனால் முக்கியமான பண்ணுறாங்க ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு நேம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பரிந்துரை செய்யப்படுகிறது. அப்போ மற்ற ஸ்லைடை விட இது ஒரு ஸ்லைட் மாஸ்டர் ஆகப்பட்டது எதுக்காக பயன்படுத்தப்படுனா, அதாவது தொடக்க புள்ளியாக பயன்படுத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆப்ஸ் ரைட்டரில் நம்ம பார்த்துருப்போம், பேஜ் ஸ்டைல் இன் ரைட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்குது, பேஜ் ஸ்டைல் ரைட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸு, அதாவது முன்கூட்டியே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நம்ம அப்படியே என்ன பண்ணுறது, காப்பி பண்ணிக்கிறது அப்படின்றது. சிமிலர் டு பேஜ் ஸ்டைல் இன் ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லலாம்.
மாஸ்டர் ஸ்லைடு. தென் அது மட்டும் இல்லாமல் இட் கண்ட்ரோல்ஸ் த பேசிக் ஃபார்மேட்டிங் ஆல் த ஸ்லைட் பேஸ்ட் ஆன் இட். அது எல்லாமே ஒரு வடிவமைப்பில் எல்லா ஸ்லைடுமே என்னது அடிப்படையிலேயே வடிவமைக்கப்பட்டதாகவே கட்டுப்பாட்டுடன் இருக்கும். எப்படி சார் அன்னைக்கு கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அந்த ஹியூமன் அதை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா ஒரு பொம்மை உருவாக்குறாங்க. ஒரு பொம்மை உருவாக்கப்படும்போது ஸோ இந்த மாதிரி உருவத்தை இது மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நிறைய டெம்பிள்ஸ் கோவிலில் பார்த்துருக்கலாம், நிறைய சிலைகள் பார்த்தோன்னு வச்சுக்கோ, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? சாமி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஸோ அதனுடைய அந்த சிற்பினுடைய மைண்டில் என்ன தோன்றுதோ அதுக்கேற்றவாறு ஸோ சாமினா இப்படி தான் இருக்கும், சாமினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அந்த பேசிக்லேயே வடிவமைக்கப்பட்ட ஆல் த ஸ்லைடுமே உனக்கு கட்டுப்பாட்டுடன் இருக்கப்படும். ஸோ அது என்ன சார் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டால் இப்படி தான் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். தென் a slide show can have more than one slide master. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லைட் மாஸ்டராக இருக்கலாம். கேன் ஹாவ் அப்படின்ற மீனிங்னா இருக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸ்லைடு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லைட் மாஸ்டராக இருக்கலாம் அப்படின்றத பற்றி இருக்கக்கூடியதான் இந்த ஸ்லைட் மாஸ்டருடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் மாஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார், எதுக்காக இது வரையறுக்கப்பட்டாங்க? ஸ்லைட் மாஸ்டர் ஹேஸ் எ டிஃபைன்டு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அதனுடைய பண்புகள் கொண்டு தான் வரையறுக்கப்பட்டது. என்னென்னா இன்க்ளூடிங் பேக்ரவுண்டு, ஒரு ஸ்லைடுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்ட் கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸ், தென் கிராஃபிக்ஸ்னா சம் இமேஜோட செட் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ், இது எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஸ்லைடுக்கு, அந்த மாஸ்டர் ஸ்லைடுக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்ன பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சம் ஸ்லைடில் பார்த்தோன்னு வச்சுக்கோ லோகோ பேஸ்ன்னு வச்சுருப்போம். ஸோ வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, வாட்டர் மார்க் இருக்குது, வேர்ட் ஆர்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது லோகோ, டெக்கரேட்டிவ் லைன்ஸ், நிறைய லைன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அதர்ஸ் கிராஃபிக்ஸு, சின்ன குட்டி ஸ்டில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஸ்லைடில் வந்து செட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் அமைச்சிருப்பாங்க, பேக்ரவுண்டு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைடுடைய ஹெட்டர், ஒரு ஸ்லைடுடைய ஃபுட்டர். அப்போ ஹெட்டர்னா ஃபுட்டர்னா ஒரு பக்கத்தினுடைய தலைப்பை குறிப்பது ஹெட்டர், ஒரு பக்கத்தினுடைய கீழ்ப்பகுதியை குறிப்பது ஃபுட்டர். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது, அப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது இது. தென் அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ என்னென்ன பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குன்னா, டெக்ஸ்டோட ஃப்ரேம் இருக்குன்னா அதோட சைஸ் ஸ்மால் சைஸில் மாற்றுறது, அதாவது சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேம். அதுக்கப்புறமா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க நிறையா ஸ்டைல்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம் மொபைலில் கூட ஃபாண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ முன்கூட்டி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மொபைல் அசம்பிளி பண்ணும்போதே இந்த மாதிரி தான் இந்த செட்டை அமைக்கணும், இந்த மாதிரி தான் என்ன ஆகணும் ஃபிங்கர் டிப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் பல்வேறு விதமான ஆப்ஷனில் உனக்கு அசம்பிளி பண்ணிருப்பாங்க. இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு நம்ம என்ன வேணாலும் போட்டிருக்கோம், பல்வேறு விதமான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, வரையறுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்காக செய்யக்கூடியதான் இந்த ஸ்லைட் மாஸ்டருடைய பர்பஸ். இப்போ அடுத்தது, இப்போ பாருங்களேன் ஒரு ஸ்லைடில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்லைடு மாஸ்டர் ஸ்லைடில் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்லைடில் வந்து ஏதாவது ஒன்று எடிட் பண்ணுறோன்னா அதாவது என்னது எல்லா ஸ்லைடுமே அது சேஞ்சஸ் ஆகிடும். அதற்காக தனித்தனியாக மாஸ்டர் ஸ்லைடு மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே என்ன ஆகிடும் எடிட் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லா ஸ்லைடுமே உனக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஆனால் அப்படி சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா
ஒவ்வொரு ஸ்லைடை தனித்தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் மாற்றம் செய்யணும். நெக்ஸ்ட்டு, ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் via slide master are controlled by styles. அப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் எதை பொறுத்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது, அப்படி கட்டுப்பாடு இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்டைல்ஸ், அதனுடைய ஸ்டைல்ஸை பொறுத்து தான் மாறும். இப்போ ஒரு ஸ்லைடு பார்த்தோன்னா ஒரு விதமான ஸ்டைல்ஸ் அமைச்சிருப்பேன். பாருங்கள், இன்விடேஷன் அடிக்கும்போது கூட பாருங்கள் பல்வேறு விதமான மெத்தடில் நம்ம அடிப்போம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தவங்க கட்சி சார்பாக அடிப்பாங்க, ஒருத்தவங்க வந்து என்னது சாமி சார்பாக இன்விடேஷன் அடிப்பாங்க. சிலது பார்த்தோன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை ஸ்டில்லை வச்சு பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வடிவமைக்கக்கூடியது. அதாவது ப்ரீ பேக்கேஜ்டு த ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் கேன் பி மாடிஃபைடு. முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ண முடியும். பட் ஆனால் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டைல்ஸ் cannot be created. புதுசாக நான் ஏதாவது ஆட் பண்ணுறேன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை கிரியேட் பண்ண உருவாக்க முடியாது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கும் பொழுது முன்கூட்டி இப்படி தான் செயல்படும் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். புதுசாக நான் ஏதாவது நான் இப்போ போய்ட்டு நான் ஓப்பனாக ஸ்கோர் பாயிண்டில் ஒன்று சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் கிரியேட் பண்ண முடியாது. இது வரைக்கும் அதனுடைய ஸ்லைட் மாஸ்டருடைய மாஸ்டர் பேஜுடைய பர்பஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, அந்த ஸ்லைட் மாஸ்டர் எப்படி சார் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோன்னா வியூன்ற மெனுபாருக்கு போங்க. வியூன்ற மெனுபாருக்கு போங்க. மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி உனக்கு டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அதில் அந்த ஸ்லைட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லைட்னாலும் ஸ்லைட் மாஸ்டர்னாலும் ஒன்று தான். இட் இஸ் பாசிபிள் டு வியூ த மாஸ்டர் ஸ்லைட். 2 ஸ்டைல்ஸ் இருக்குது, 2 ஸ்டைலாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 ஸ்டைல்ஸ் அப்படின்போது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைட் மாஸ்டர், இன்னொன்று நோட்ஸ் மாஸ்டர். ஸ்லைட் மாஸ்டர், இன்னொன்று நோட்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டைல்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள், பல்வேறு விதமான ஸ்டைல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், ஃபேஸிங் ஸ்டைல் பண்ணுறோம், கேர்ள்ஸ் ஸ்டைல் எடுத்துகிட்டா நிறைய என்ன பண்ணுறாங்க, ஐப்ரா, பல்வேறு விதமான ஸ்டைல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மறக்காமல் இருக்கிறதுக்காக நோட்ஸ் ஸ்டைல்ஸ், அதாவது நோட்ஸ் மாஸ்டர், இன்னொன்று ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த 2 டைப்ஸ் எப்படி டெரிவேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஸ்லைட் மாஸ்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A new master slide can be created either by using master view dialog box. ஒன்று வியூன்ற மெனு பாரில் போயிட்டு மாஸ்டர் ஸ்லைட் மாஸ்டர் சொல்லி அதை கிளிக் பண்ணலாம். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே ஸ்லைடோட பேன் இருக்கும். அந்த ஸ்லைட் பேனில் போயிட்டு மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்டரில் போயிட்டு கிளிக் பண்ணால் ஸ்லைட் மாஸ்டர்ன்றதை ஒன்று உருவாக்க முடியும். அதே நேரத்துக்கு அந்த டயலாக் பாக்ஸில் ஒரு பாப்அப் டயலாக் பாக்ஸில் என்ன பண்ணால் ஸ்லைட் மாஸ்டர் நோட்ஸ் மாஸ்டர் ரீநேம்டுன்னு இருக்கும். அதே நேரத்தில் ரீநேம்டுன்னு இருக்கும். அப்போ ரீநேம்டுன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்குரிய என்ன பண்ணலாம், நேமை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரீநேமிங் ஆஃப் மாஸ்டர் ஸ்லைட் ஆல்சோ டன் பை சேம் ப்ரொசீஜர். அப்போ ஒரு ரீநேம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, ஒரு நியூ மாஸ்டர் ஸ்லைட் கேன் பி கிரியேட்டட் இந்த either by using the master view dialog box. அப்படி இல்லைனா மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, அந்த ஸ்லைட் பேன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த மாதிரி இப்போ ரீநேம் கொடுத்துக்கலாம். சார் நீங்கள் ரீநேம் வைக்கிறது போய் சொன்னீங்க, மாஸ்டர் ஸ்லைடு எப்படி கிரியேட் பண்ணி சொன்னீங்க, அந்த ஸ்லைடு எப்படி சார் க்ளோஸ் பண்ணிட்டு வருது, அதாவது அந்த மாஸ்டர் ஸ்லைடு க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the master slide will be closed by close masterன்னு சொல்லி அழைப்போம். அப்போ நம்ம எந்த டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி the view in the master view dialog box, வியூன்ற மெனு பாரில் போயிட்டு மாஸ்டர் ஸ்லைட் டயலாக் பாக்ஸில் போயிட்டு என்ன பண்ணோம், க்ளோஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டுனா இந்த மாஸ்டர் ஸ்லைட் ஆகப்பட்டதுன்னு ஆகிடும், உனக்கு க்ளோஸ் ஆகிடும்.
அப்போ இது எதுக்கு சார் அப்படின்னு அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஸ்லைட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர் அண்டு நோட்ஸ் மாஸ்டர். ஸ்லைட் மாஸ்டர் அண்டு நோட்ஸ் மாஸ்டர் சொல்லக்கூடிய 2 டைப்ஸ் இருக்குது. அதில் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம், அதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒரு ஸ்லைடு தான் மாஸ்டர் ஸ்லைடுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அதில் கண்டென்ட் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்ட்டு வச்சு நம்ம எடிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், வேறு டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணி போகிறோம். அது விதி இருக்கக்கூடியதான். எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது நார்மல் ஸ்லைடு. அதில் ஏதாவது கண்டென்ட் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சப்டைட்டிலோ டைட்டிலோ அதனுடைய கீப் டைட்டிலோ எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டிருந்தோன்னா அது மாஸ்டர் ஸ்லைடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.